எண் வரிசையில் செகண்ட் பார்ட் இது. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ இப்போ செகண்ட் பார்ட்டில் பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்ப்போம். பெருக்குத்தொடர் வரிசையிலிருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஸ்டின்ஸுமே நம்ம தொகுத்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவாக கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம அதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் 1 or 2 டைம்ஸ் பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து சம்ஸுக்கு போயிடுவோம். ஸோ இந்த பெருக்குத்தொடர் வரிசையிலிருந்து தான் நமக்கு 2022 குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லையுமே நமக்கு ஜிபியிலிருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக வரும். ஸோ அந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய இந்த சம்ஸ்லேயும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும். இங்கே இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் அந்த ஒரு கொஸ்டின் வந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு வருவீங்க. ஸோ பெருக்குத்தொடர் வரிசையில் ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. இதை மட்டும் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிட்டு போயிடுவோமே. ஸோ பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா, அதாவது ஆரோட வேல்யூ 1 விட பெருசாக இருக்குது அப்படின்னா a இன்ட்டு ஆர் பவர் ஆஃப் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் ஆஃப் 1. ஸோ அதே மாதிரி ஆரோட வேல்யூ 1 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் ஆஃப் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆஃப் ஆர். இங்கே ஆறுன்றது வந்து பார்த்திங்கன்னா பொது விகிதம். நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் பொது விகிதம் என்பது டின்னு சொல்லி படிச்சிருப்போம். அங்கே இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்புன்னு படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி தான் இங்கே வந்து ஆறுன்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி தான் பொது விகிதம் கண்டுபிடி தந்தால் இரண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு. இங்கே அங்கே வந்து வித்தியாசம் பார்த்துருப்போம், அதாவது மைனஸ் பண்ணி பார்த்துருப்போம். இங்கே வந்து டிவைடில் வருது, அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு இரண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு. ஸோ அதே மாதிரி இதில் உறுப்புகளின் கூடுதலுக்குன்னா நமக்கு எஸ்என் வந்து 2 ஃபார்முலா வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு எண்ணிக்கை எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் ஆஃப் n மைனஸ் 1. ஸோ ஒரு 3 ஃபார்முலா தான். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட்டு நம்ம சம்ஸ் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபார்முலாலாம் ஈஸியாக நமக்கு மெமரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைப்பில் பொது விகிதம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மெத்தடை பார்ப்போம். ஒரு சம் ஒன்று பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஏ பவர் ஆஃப் m மைனஸ் 1 m மைனஸ் n கமா ஏ பவர் ஆஃப் m ஏ பவர் ஆஃப் m ப்ளஸ் n என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம். ஸோ இங்கே 6 தான் கேட்குறாங்க. பொது விகிதம்னா நமக்கு தெரியும், இரண்டாவது உறுப்பு டிவைட் பை முதல் உறுப்பு. ஸோ இரண்டாவது உறுப்புனா ஏ பவர் m டிவைடட் பை முதல் உறுப்பு அப்படின்னா ஏ பவர் ஆஃப் m மைனஸ் n. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டேர்ம் வந்து மல்டிபிள் ஆக போகுது அப்படின்னா அது இன்வெர்ஸ் ஆகும். மல்டிபிள் ஆகுது அப்படின்னா இன்வெர்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ஏ பவர் m அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு இந்த டிவைடில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் பெருக்கல்ல எழுத போகிறேன் அப்படின்னா ஏ பவர் ஆஃப் மைனஸ் இன்ட்டு m மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு போடுவேன். எல்லாமே பவரில் தான் மைனஸ் வரும். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய வேல்யூ மேலே போகுது அப்படின்னா, அதாவது மல்டிபிள் ஆகுதுன்னா இன்வெர்ஸாக மாறிடும். இப்போ அந்த மைனஸ்ன்றது அப்படியே நான் உள்ளத்தள்ளி பெருகி இருந்தேன்னா மைனஸ் m, அங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் n இருக்கா, அப்போ அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்ன மாறி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் பேஸ் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இந்த ஏ பவர் ஆஃப் m ஏ பவர் ஆஃப் மைனஸ் m, ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ப்ளஸ் எம்மில் மைனஸ் m கேன்சலேஷன் ஆகிட்டு 0ன்னு மாறிடுமா. அப்போ ஏ பவர் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு ஸோ எனிதிங் பவர் 0 அதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஏ பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1 வரும். ஸோ ரிமைனிங்னா இருக்கும் அந்த ஏ பவர் ஆஃப் n அப்படியே இருக்கும். ஸோ ஏ பவர் m மைனஸ் எம்மோட வேல்யூ வந்து 1ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது வந்து 1 இன்ட்டு ஏ பவர் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஆஃப் n மட்டும்தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நீங்கள் புதுசாக இருக்கீங்க மேத்தமெட்டிக்ஸுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ இதை மேக்ஸ் படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஒரு அடியில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ மேலே போகுது அப்படின்னா பவரில் மைனஸ் வரும். அந்த மைனஸை உள்ளே தள்ளி பெருக்கணும். பெருக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடியில் இருக்கிறது எல்லாம் சமமாக இருக்குது. அதனால் நம்ம பவரில் மட்டும் ஆட் பண்ணி எழுதுவோம். அதேமாரி பிரித்து கூட எழுதலாம் நம்ம தனித்தனியாக. ஸோ இப்போ அப்படின்னு பார்க்கும்போது ப்ளஸ் எம்மில் மைனஸ் m போயிடுச்சுன்னா 0 ஆகிடுமா. அப்போ ஏ பவரில் 0 இருக்குது அப்படின்னா ஸோ அதனோட வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். எப்போவுமே 1ன்னு சொல்லி தான் நம்ம வைப்போம். ஸோ அப்போ இதுக்கு 1 அப்போ இன்ட்டு ஏ பவர் ஆஃப் n அப்படியே இருக்கும். அப்போ 1 இன்ட்டு ஏ பவர் ஆஃப் n பெருக்கணும் அப்படின்னா ஸோ ஏ பவர் ஆஃப் n மட்டும்தான் நிற்க ஆன்சரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஏ பவர் ஆஃப் n மட்டும்தான். ஸோ இன்னொரு சம் இதிலே பார்ப்போம். ஸோ 2/5 6/25 18/125 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம் காண்க. ஸோ இது பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான். பொது விகிதம் கேட்குறான் அப்படின்னா இரண்டாவது உறுப்பு டிவைட் பை முதல் உறுப்புன்னு தெரியும். அப்போ 6/25 டிவைட் பை 2/5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6/25 அப்படி இருக்குதா, இந்த டிவைடில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ மல்டிபிள் ஆக போதுன்னா அதை நம்ம தலைகீழாக திருப்பி எழுதுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6/25 அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு
5/2. ஏன்னா இது டிவைடடில் இருக்குது. டிவைடடில் இருக்கிறது மல்டிபிள் ஆக போகுது அப்படின்னா நம்ம தலைகீழாக திருப்பி எழுதுவோம். அந்த ஒரு ரூல் ஞாபகம் இருக்கட்டும். 6/25 இன்ட்டு 5/2. ஸோ இப்போ இங்கே அதை அடித்தோம்னா 2 6ன்னு சொல்லிட்டு வந்துடுமா, 5 5 25 வந்துடும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3/5. ஸோ மூணாவதாக ஒரு சம் ஒன்று பார்ப்போம். 0.15, 0.015, 0.0015 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் காண்க. ஸோ இதுக்கு நமக்கு 6 தான் கேட்குறாங்க. அப்போ இரண்டாவது உறுப்பு டிவைட் பை முதல் உறுப்பு 0.015 டிவைட் பை 0.15. 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால கீழே 1000 போடுவேன். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால கீழே வந்து 100ன்னு சொல்லிட்டு எழுதுவேன். ஸோ 15/1000 டிவைடட் பை 15/100. இந்த 15/100 நம்ம பெருக்கல்ல எழுதணும் அப்படின்னா அது தலைகீழாக திருப்பி எழுதுவேன்னா 100/15ன்னு சொல்லிட்டு எழுதுவேன். ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்க 2 0க்கு கீழே இருக்க 2 0 கேன்சலேஷன் ஆகிடும். ஒரு 15 அடித்தோம்னா 1 ஆகிடும். அப்போ 1/10ன்னு இருக்கும். அந்த 1/10 நான் வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சேன் அப்படின்னா எனக்கு அது சரியாக போயிடும். அப்போ 0.1ன்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு 0.1. ஸோ இன்னொரு சம்மு 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு கேட்குறாங்க. ஸோ இப்போ அடுத்த உறுப்பு அப்படின்னும் பொழுது நம்ம நம்பர் சீரீஸில் கூட பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் அப்படின்னும் பொழுது ஸோ அங்கத்துக்கு இங்கத்தையும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து நம்பர் சீரீஸுக்கு போயிடக்கூடாது. நீங்கள் நம்பர் சீரீஸில் கூட இதுக்கு ஆன்சர் போட ட்ரை பண்ணலாம். ஒருவேளை அங்கே வரல அப்படின்னா டக்குன்னு இதுக்கு ஒருவேளை ஜிபியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போய் ஆகணும். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ வந்து பொது விகிதம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஏன்னா அந்த தொடர் வரிசையின் அடுத்த உறுப்புனா நமக்கு பொது விகிதம் கண்டுபிடிச்சாதான் அது வந்து ஒவ்வொரு நம்பராக கூட மல்டிபிள் ஆகிட்டே வருது அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதான ஃபார்மேட் பார்த்தோம்னா இரண்டாவது உறுப்பு டிவைட் பை முதல் உறுப்பு. அப்போ 1/8 டிவைட் பை 3/16. ஸோ அந்த 1/8 இருக்கட்டும். அந்த 3/16 நான் பெருக்கலாக எழுத போகிறேன் அப்படின்னா 16/3 மாற்றிப்பேன். ஸோ இப்போ கேன்சலேஷன் பண்ணுங்கள். 1 8 2 8 16. அப்போ 2/3 இருக்குமா? அப்போது 2/3ன்றது ஒவ்வொரு நம்பராக கூட மல்டிபிள் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இப்போ பாருங்கள் 16 அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ 1/8 இன்ட்டு 2/3 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். அப்போ 2க்கு இங்கே 2ஆல் அடித்தோம்னா 8 4 வந்துடுமா? அப்போ 4 × 3 12. ஸோ அடுத்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அப்போ 1/18 இன்ட்டு 2/3ன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ 9 2 18. அப்போ 9 × 3 பெருக்கினீங்க அப்படின்னா 1/27 வந்துடுமா? அப்போ ஒவ்வொரு டேர்மாக கூடவும் இந்த 2/3ன்றது அப்படியே பெருக்கிக்கிட்டே வராங்க. அப்போ 1/18 இன்ட்டு ஒரு 2/3 பெருக்கணும் அப்படின்னா 1/27ன்னு சொல்லிட்டு வரும். இதே நம்ம கூட்டுத்தொடர் வரிசைனா ஸோ அதான் கூட ஆட் பண்ணிக்கிட்டே வந்திருப்போம். 2/3 + 2/3 2/3ன்னு ஒவ்வொரு டேர்மாக கூட ஆட் பண்ணிட்டே வந்திருப்போம். பெருக்கு தொடர் வரிசை அப்படின்றதுனால ஒவ்வொரு டேர்மாக கூட அந்த நம்பர் மல்டிபிள் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இப்போ 1/18 கூட 2/3 பெருக்கிட்டிங்க அப்படின்னா 1/25ன்னு சொல்லிட்டு வரும். அவங்க கேட்கறது அடுத்த உறுப்பு தானே. ஸோ ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் T2 = 3/5 மற்றும் T3 = 1/5 எனில் பொது விகிதம் காண்க. ஸோ நமக்கு பொது விகிதம்னா தெரிஞ்ச போச்சு தானேங்க. இரண்டாவது உறுப்பு டிவைட் பை முதல் உறுப்பு. அதுக்கடுத்த ஒரு டேர்ம் எப்படி எழுதுவோம்? மூன்றாவது உறுப்பு டிவைடட் பை இரண்டாவது உறுப்பு. அப்போ மூன்றாவது உறுப்பு இங்கே எவ்வளோ? 1/5 டிவைடட் பை இரண்டாவது உறுப்பு எவ்வளோ? 3/5. ஸோ இந்த 1/5 இன்ட்டு 3/5 நான் பெருக்கல்ல எழுதணும் அப்படின்னா 5/3 எழுதுவேன்னா. ஸோ இப்போ இந்த 5க்கு 5 கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1/3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான். டைப் 1ல் பொது விகிதம் கண்டுபிடிக்கக்கூடிய சம்ஸ் ஒரு 3 பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து டைப் 2ல் வந்து பார்த்தோன்னா சில சம்ஸ் பார்ப்போம். ஸோ 2, 6, 18, 54 என்ற வரிசையின் 8வது உறுப்பு. ஸோ இந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க இல்லையா, ஒரு தொடர் வரிசையின் 8வது உறுப்பு என்னாவது உறுப்பு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ Tn = a × r⁻n - 1. ஸோ இங்கே 8வது உறுப்பு அப்படின்னா என்னோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. n தான் நமக்கு 8. அப்போ T8 = ஏவோட வேல்யூனா முதல் உறுப்பு. பொது விகிதம்னா 6. அப்போது இரண்டாவது உறுப்பு டிவைட் பை முதல் உறுப்பு 6/2ன்னு போட்டிங்கன்னா 3 வந்துடுமா? அப்போ இங்கே ஆரோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 8. அது -1 அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 2 × 3⁻7. ஸோ சில சம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 3⁻7ன்றதெல்லாம் அப்படியே கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்கல அப்படின்னா நம்ம அதை மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். 3/7 நீங்கள் வந்து 3 வந்து ஒரு 7 முறை போட்டு பெருக்குனிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாக கூட ஒரு 2 பெருக்குனிங்க அப்படின்னா 4374ன்னு சொல்லிட்டு வர ஆன்சரு. ஸோ அடுத்து ஒரு சம் ஒன்று பார்ப்போம். 0.02, 0.006, 0.0018 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு கேட்குறாங்களா. ஸோ இதனுடைய அடுத்த உறுப்பு ஸோ இது வந்து நமக்கு பொது விகிதத்தில் தான் வந்திருக்கணும். சரி, கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி இங்கே எடுத்து எழுதிட்டுருக்கிறேன். ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு வந்து பொது விகிதம் கண்டுபிடிப்போமே.
அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு இரண்டாவது உறுப்பு எவ்வளோ 0.006 டிவைட் பை 0.02. ஸோ இது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 6/1000 சொல்லிட்டு எழுதுவேன். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2/100ன்னு எழுதுவேன். அதை நான் பெருக்கெல்லாம் எழுதும்போது 100/2ன்னு எழுதுவேன். ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 3/10ன்னு வரும். அது 0.3ன்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஸோ அப்போ எனக்கு பொது விகிதம் 0.3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த 0.3யை நான் இப்போ 0.018 கூட மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அடுத்த உறுப்பு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடணும் நான். அப்போ 0.018 இன்ட்டு 0.3ஆல் பெருக்கணும் அப்படின்னா அப்போ 0.0054ன்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 18 இருக்குது இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நமக்கு 0.3ன்றது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்காங்க. அப்போ இது ஒரு 4, அது ஒரு 5. அப்போ 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரப்போகுதுன்றது நம்ம மைண்டில் ஞாபகம் இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த ஆன்சருக்கு பாருங்கள், 1 2 3 4 5, ஒரு 3 0 ஒரு 2 நம்பரு மொத்தமாக சேர்த்து ஒரு 5 ஸ்தானமாக. அப்போ 5 ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி இருக்குது. அப்போ இது கரெக்டு 0.0054. ஸோ அடுத்ததாக வேறு ஒரு சமம் ஒன்று போய் பார்ப்போமா? 1/2, 2/3, 3/4 என்ற தொடர் வரிசையின் 6வது உறுப்பை காண்க. ஸோ அடுத்த உறுப்புனா பரவாயில்ல, நம்ம பொது விகிதம் கண்டுபிடிச்சி அப்படியே மல்டிபிள் பண்ணிவிடும். இங்கே 6வது உறுப்பு கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்கீங்களா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாது. ஸோ இப்போ இரண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ இதுக்கு என்ன வரப்போகுது? 4/6ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. அதே மாதிரி அடுத்த 2 டேர்முக்கு செக் பண்ணணும். 3/4 டிவைடட் பை 2/3ன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வந்து பொது விகிதமாக இருக்காது. அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வேறு வரும். ஏன்னா இதுக்கு வந்து 4/9ன்னு வரும். அப்புறமா வந்து 9/8ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஒன்றுத்துக்கு 4/3, இன்னொரு டேர்ம் கண்டுபிடிச்சா 9/8. அப்போ இது ஈக்குவல் ஆகலை. அப்போ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி கிடையாது. சரி, ஒரு வேளை ஏபியாக இருக்குமா நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 2/3 மைனஸ் ஆஃப் 1/2 இது கழிச்சிங்க அப்படின்னா ஸோ இதுவும் ஏபியும் வராது. ஸோ இந்த சம் வந்து பார்த்தோன்னா ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாது. ஸோ அப்போ இதில் ஒரு தொடர் வரிசையின் 6வது உறுப்பு பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே தான் வரணும். இது நம்பர் சீரீஸில் வரக்கூடிய சம். இது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி இங்கே எடுத்து எழுதிட்டுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1/2, 2/3, 3/4. ஸோ அடுத்ததாக என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ 1 2 3, அப்போ 4ன்றது தான் அடுத்து வரப்போகுது. அப்போ அப்புறமா 5ன்னு வரப்போகுது, அப்புறமா 6ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ ஆப்ஷனில் நம்ம பார்த்தாலும் 6ன்றது ஒரு இருக்குது. ஸோ இப்போ அப்படியே டிவைடில் பாருங்களேன், 2 3 4. ஸோ அப்போ 5ன்னு வரப்போகுது, 6ன்னு வரப்போகுது. அப்போ 6ன்ற டேர்முக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஜஸ்ட் இது கொஞ்சம் லாஜிக்கலாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நம்பர் சீரீஸில் வரக்கூடிய ஒரு சம்மு தான். இங்கே 6வது உறுப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அது சொல்லி இங்கே எடுத்து மட்டும் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ 6வதாக வரக்கூடிய உறுப்பு நம்ம பார்த்தோம்னா 6/7. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சரு. ஸோ வேறு ஒரு சம் ஒன்று பார்ப்போம். 9, 3, 1 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பு காண்க. ஸோ இங்கே நமக்கு கிளியராக மென்ஷன் பண்ணிட்டான், இது பெருக்கு தொடர் வரிசை ஜிபின்னு சொல்லிட்டான். 8வது உறுப்புனா நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா TN = A × R⁻n-1. T8 = ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9, ஆர் வந்து பார்த்தோன்னா 3/9. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1/3 வந்துடும். மறுபடியும் அதுக்கு அடுத்த டேர்முக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1/3. அப்போ ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/3 தான். இன்ட்டு என் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் ஒரு 1 போச்சுன்னா 7 வந்துடுமா? ஸோ அப்போது 3 ஒரு 7 முறை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 243ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது என்ன பண்ணுங்கள், அந்த 9 எப்படி எழுதலாம்? 3 × 3 சொல்லிட்டு எழுதுவீங்களா? இன்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வந்து ஒரு 7 முறை அப்படியே எழுதிடுங்க. மேலே இருக்கிற 2 3க்கு கீழே இருக்கிற வந்து 2 3 கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 3^5ன்னு மட்டும்தான் இருக்கும். அப்போ 3 வந்து ஒரு 5 முறை எழுதுனீங்க அப்படின்னா 243ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அந்த சின்ன ஸ்ப்ளிட் பண்ண கற்றுங்க. ஸ்ப்ளிட் பண்ணி அப்புறமா எங்கன்னா கேன்சல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருந்தால் கேன்சல் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் இருக்கிறத அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். ஸோ T8க்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1/243. ஸோ அடுத்தது 5வது ஒரு சம்மு 0.12, 0.012, அப்புறமா 0.0012 என்ற தொடர் வரிசையின் 7வது உறுப்பு கேட்குறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம ஏபியா ஜிபியான்னு செக் பண்ணி ஆகணும். ஏன்னா அவன் தொடர் வரிசைன்னு சொல்லி மொட்டையாக கொடுத்துட்டான். ஸோ அதனால் இது ஏபிஏ ஜிபியான்னு தெரில அப்படின்னா நம்ம கன்ஃபியூஷன் ஆகலை. அப்போ முதல்ல பொது விகிதம் கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜிபிக்கு ஏன்னா மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்டில் வருது அப்படின்னாலே நம்ம ஜிபியாக இருக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சரி, அதனால் நம்ம ஜிபிக்கான பொது விகிதமே போய் பார்த்துருவோமே. 0.012 டிவைட் பை 0.12. ஸோ 12/1000 சொல்லிட்டு போடுவோம். இன்ட்டு 12/100ன்னு போடுவோம். தலைக்கே திருப்பினா 100/12ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 0.1ன்னு வருது. அப்போ அடுத்த டேர்மு நமக்கு 0.1 தான் வரும். ஸோ இது வந்து பொது விகிதம். ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.1. ஸோ இதனுடைய 7th டேர்ம் வந்து கேட்குறாங்க. அப்போ டேரெக்டாக நமக்கு ஃபார்மேட்டுக்கு போய்டுவோமா? TN = A × R⁻n-1. ஏவோட வேல்யூ வந்து 0.12.
இன்ட்டு ஆரோட வேல்யூ பார்த்தோன்னா அது 1/10 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இன்ட்டு n வந்து பார்த்தீங்கன்னா 7 -1 பண்ணோம் அப்படின்னா 6ன்னு சொல்லிட்டு வந்துடுமா. ஸோ இப்போ அப்படியே இருக்கட்டும். அந்த 12/100ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு இல்லையா. அப்போ இன்ட்டு 1/10⁶. இது உள்ளே வந்துச்சுன்னா ஒன்றுக்குமே பவரில் 6 தான் போடும். 1 எத்தனை முறை பெருக்குனாலும் 1 தானே வரப்போகுது. சரி, அது அப்படியே இருக்கட்டும். 10⁶ அப்படியே எழுதிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இது வந்து நமக்கு ஆப்ஷனை பேஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான். நமக்கு ஆன்சர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 1.2 1.2ன்னு இருக்குது. அப்போ நமக்கு வந்து இந்த 100 வந்து 100 வந்து பார்த்தீங்கன்னா 10 × 10ன்னு எழுதுங்களேன். 12/10 எப்படி எழுதலாம்? 1.2ன்னு சொல்லிட்டு எழுதுன்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ 1.2னா டிவைடரில் ஒரு 10 மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ கீழே ஒரு 10, இங்கே ஒரு 10⁻6ன்னு இருக்குது. அப்போ வந்து 10⁻1, ஏன்னா 10 பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கிறதா தானே மீனிங்கு. அப்போ 10⁻1 இருக்கும் இன்ட்டு 10⁻6ன்னு சொல்லியிருக்கும். அப்போ 10⁻6 + 1னா 7. அப்போ 1.2 / 10⁻7 சொல்லிட்டு இருக்கும். இது கீழே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ மேலே போகுது அப்படின்னா இன்வெர்ஸாக மாறும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். டிவைடில் இருக்கிற நம்பர் மேலே போகுது அப்படின்னா மல்டிபிள் ஆகிட்டு தலைகீழ திருப்பி எழுதுவோம். ஆனால் பவரில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ மேலே போகுது அப்படின்னா இன்வெர்ஸாக மாறும். ஃபஸ்ட்டு சமயம் இதே மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ 1.2 × 10⁻⁻7. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்காங்க பாருங்கள். 1.2 × 10⁻⁻7 அதான் நமக்கு ஆன்சரு. ஸோ அடுத்ததாக இன்னொரு சமம். ஒரு ஜிபியின் வந்து 6வது உறுப்பு 972 மற்றும் அதன் பொது விகிதம் 3 எனில் 8வது உறுப்பு கேட்குறாங்க. ஸோ அவன் 6வது உறுப்புன்னு சொல்லி கொடுத்துட்டானா. அப்போ T6 = A × n-1 இல்லையா. r⁻n-1ன்னு போடுவோம். ஸோ நமக்கு என்னோட வேல்யூ 6ன்னு தெரியுது அப்படின்றனால அப்போ 6ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 5ன்னு வந்துடுமா. A × r⁻5 = 972 அப்படியே எழுதியாச்சு. பொது விகிதம் ஆரோட வேல்யூ அவனே கொடுத்துட்டானா. r = 3ன்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ 8வது உறுப்பு கொஸ்டினில் கேட்குறாங்க. அப்போ நமக்கு முதல் உறுப்பு A கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆரோட வேல்யூ தெரியும். அதை வச்சு இப்போ A கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு T8 வந்து கண்டுபிடிச்சிடலாம். 3⁻5 = 972. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 3⁻5 வந்து 3 ஒரு 5 முறை போட்டு எழுதிடுங்க ஆன்சரு. எழுதிட்டிங்க அப்படின்னா 972 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் A = 4ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ A = 4ன்னு தெரியும். இப்போ நான் T8 கண்டுபிடிக்கணுமா. T8 கண்டுபிடிக்க தந்தால் A × r⁻7 சொல்லிட்டு வரும். ஏவோட வேல்யூ 4, ஆரோட வேல்யூ 3, பவர் 7. ஏன்னா n-1, என்னோட வேல்யூ 8, அப்போ -1னா 7. இப்போ 4 × 3 வந்து ஒரு 7 முறை எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 2187ன்னு சொல்லிட்டு வரும். இன்ட்டு ஒரு 4ஆல் அப்படியே பெருக்கிட்டிங்க அப்படின்னா 8748ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஜிபியில் பொறுத்தவரைக்கும் இந்த பவரில் வரக்கூடிய அந்த வேல்யூ தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 4வது உறுப்பு 2/3 மற்றும் அதன் 7வது உறுப்பு 16/81 எனில் அந்த வரிசையின் முதல் உறுப்பு என்ன? 4வது உறுப்பு கொடுத்துட்டான், 7வது உறுப்பு கொடுத்துட்டான், எனில் முதல் உறுப்பு கேட்குறாங்களா. சரி, கொடுத்துருக்கிறது வச்சு நம்ம எழுதிப்போமே. ஸோ 4வது உறுப்புனா ar⁻3 = 2/3, 7வது உறுப்புனா ar⁻6 = 16/81. ஸோ இது அப்படி டிவைடில் எழுதிப்போமே. ஏஆர் மேலே பெருசு மேலே இதுவும் கீழே சின்னது இதுவும். ஏன்னா கேன்சல் பண்ணி நம்ம வந்து ஆறு கண்டுபிடிக்கணும். அப்புறம் முதல் உறுப்புக்கு போகணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இப்போ வந்து ar⁻6 தென் ar⁻3 = 16/81 அப்படியே இருக்கும். மறுபடியும் டிவைடடில் 2/3ன்னு சொல்லிட்டு எடுத்தோம். அது மேலே மல்டிபிள் ஆகுது அப்படின்னா 3/2 மாறிடும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்து 8/27 வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு கேன்சலேஷன் ஆகிடும். இந்த r⁻6 அப்படியே தான் இருக்கும். இந்த r⁻3 மட்டும் மல்டிபிள் மேலே போகும்போது இன்வெர்ஸாக மாறும். இன்வெர்ஸாக மாறுதுன்னா r⁻6 இன்ட்டு r⁻−3. அப்போ ஆறில் ஒரு -3 போச்சு அப்படின்னா r⁻3ன்னு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு டைரெக்டாக அப்படியே கேன்சல் பண்ண கற்றுக்கணும். இங்கே கீழே r⁻3 இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 3 2 3 6ன்னு சொல்லிட்டு அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. கீழே இருந்து மேலே எடுத்து போயிட்டு மைனஸ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ r⁻3 = வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8/27 வருது. ஸோ இதுக்கு க்யூப் ரூட் எடுத்தோன்னா ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2/3ன்னு சொல்லிட்டு வந்துடும். க்யூப் ரூட்டில் நம்ம எடுக்க வேணாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக அந்த T4க்கு வேல்யூ அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிவிடும். ஏன்னா அங்கே r³ அங்கேயும் r³ இருக்குது இல்லையா. அப்போது a × r³ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8/27 = 2/3. ஸோ இதை ரெண்டு பக்கமும் 27 வந்து ரெண்டாண்டியும் அந்த 3ஆண்டை வந்து பார்த்தீங்கன்னா 8 கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் A = 9/4ன்னு சொல்லிட்டு வந்துடும். கொஸ்டினில் நம்ம கேட்கறதுக்கு முதல் உறுப்பு தானே கேட்குறாங்க. அதனோட வேல்யூ பார்த்தோம்னா 9/4. ஸோ 2/5, 6/25, 18/125.
என்ற ஒழுங்கு வரிசையின் 5வது உறுப்பு கேட்குறாங்களா? ஸோ மேலே போட்ட இல்லையா, அதேமாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம பொது விகிதம் கண்டுபிடிக்கணும். பொது விகிதம் கண்டுபிடிச்சா தான், ஏன்னா முதல் உறுப்பு நமக்கு தெரியும் 2/5ன்னு சொல்லிட்டு. ஸோ இது முதல்ல பொது விகிதம் வந்து 6 கண்டுபிடிச்சி பாருங்கள். அது பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்கா இல்லை கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா 5வது உறுப்பு கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா நமக்கு இருக்குது. a × r⁻n−1 அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடலாம் அதை. ஸோ பொது விகிதம் r = 6/25 டிவைடட் பை முதல் உறுப்புன்னு பார்த்தோம்னா 2/5. 6/25 அதை தலைகீழ் திருப்பி எதனா 5/2 வந்துடுமா? சரி, இப்போ அடித்தோம்னா 3/5ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நமக்கு 5வது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். ஸோ a⁴. எங்கள் ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2/5ன்னு தெரியும். ஆரோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம் 3/5. பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 5ல் 1 போச்சுன்னா 4. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே வந்து வேறு வழியே இல்லை. 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேர்ம்ஸாக அப்படியே எழுதி மல்டிபிள் பண்ணுங்கள். 5 ஒரு 4 முறை எழுதி மல்டிபிள் பண்ணிங்க. அதுக்கப்புறம் 2/5 பெருக்கிட்டிங்க அப்படின்னா 162/3125ன்னு சொல்லிட்டு வரும் ஆன்சரு. ஸோ இன்னொரு சம் இதுலேயும். ஸோ an = n × n+5. n belongs to n மற்றும் n இரட்டைப்படை எண் எனும்பொழுது, அதுக்கப்புறமா 2n/n² + 1 n belongs to n மற்றும் n ஒற்றை எண் எனும்பொழுது என வரையறுக்கப்பட்ட தொடர் வரிசையின் 7வது மற்றும் 10வது உறுப்புகள் பெருக்கற் பலன் என்ன? ஸோ இவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு 2 ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. an = சொல்லிட்டு. ஸோ an அப்படின்னு வருதுனால இது பெருக்குத்தொடர் வரிசை தான். அதே வந்து நமக்கு வந்து sn அப்படின்னா மாதிரி இருந்ததுன்னா அது கூட்டுத்தொடர் வரிசைக்கு போயிடணும். an எங்கெங்கெல்லாம் மென்ஷன் ஆகிருக்குதோ அது எல்லாமே நமக்கு கம்பல்சரியாக பெருக்குத்தொடர் வரிசைக்கான ஈக்குவேஷனாக தான் இருக்கணுன்றத நமக்கு மைண்டில் ஞாபகம் வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் அந்த n × n+1 இருக்குதுங்க இல்லையா, n × n+5 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இரட்டைப்படை எண் என்னும்பொழுது அந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணணும். அதே 2n/n² + 1 என்பது ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு தேவை 7வது 10வது. 7ன்றது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? ஸோ ஒற்றைப்படை. அப்போ ஒற்றைப்படைன்னும் போது எங்கே தான் சப்ஸ்டிட் பண்ணணும், அந்த 2n /n² + 1 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ an = 2n/n² + 1. n-க்கு வந்து 7ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 2 × 7 n 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 + 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 14/50ன்னு வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்தது 10ன்றது இரட்டைப்படையாக ஒற்றைப்படையான்னு பார்க்கும்போது இது இரட்டைப்படை. அப்படி இரட்டைப்படைனா அதுக்கான ஃபார்முலான்னு பார்த்தோம்னா n × n+5. ஸோ அவன் கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு இல்லையா, an = n × n+5. ஸோ n-க்கு வந்து 10 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 10 × 10 + ஒரு 5. ஸோ இது அப்படியே நீங்கள் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் வந்து 150ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா அவன் என்ன கேட்குறான்னா 7வது மற்றும் 10வது உறுப்புகளின் பெருக்கற் பலன். நம்ம 2 நம்பர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதனுடைய பெருக்கற் பலன் கேட்குறான். 14/50 × ஒரு 150. இது அப்படியே பெருக்கினீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 42ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அவ்வளோதான். டைப் 2ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்த டைப் 3ல் இருக்கக்கூடிய சில சம்ஸ் பார்ப்போம். ஸோ 3, 6, 12, 24 அப் டு 384 என்ற பெருக்குத் தொடரில் எத்தனை உறுப்புகள் உள்ளன? ஸோ என்ற பெருக்குத் தொடரில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் எத்தனை உறுப்புகள் அப்படின்னாலுமே வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா வந்து Tn = a × r⁻n−1. முதல் உறுப்பு எவ்வளோ? 3. அதனுடைய இது பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பொது விகிதம் = 6/3ன்னு போட்டோம்னா ஆன்சர் = 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். Tn வந்து அவனே கொடுத்துட்டான் 384ன்னு சொல்லிட்டு. அப்போ டைரெக்டாக நமக்கு வந்து எத்தனை உறுப்புகள், ஸோ என்ன தான் கேட்குறாங்களா. அப்போ 384 a வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3ன்னு தெரியும். ஆரோட வேல்யூ பார்த்தோன்னா 2ன்னு தெரியும். ஏன்னா n தெரியாது, அப்படியே இருக்கட்டும். n-1 அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இதை அப்படியே நீங்கள் 3ஆல் அடிச்சிங்கன்னா 128ன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ 128 = 2n-1 அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு வேளை அந்த 128 இந்த 2/7 இந்த மாதிரி எழுத தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு வேளை வந்து அந்த 128 நமக்கு 2 எழுத தெரியல, சில நேரம் வந்து 500, 600 கூட இருக்கும் வேல்யூஸு. ஸோ அப்படின்னும்போது நம்மளால் அதை கன்வே பண்ணதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. ஏன்னா என்னோட வேல்யூ 8ன்னு கொடுத்து பாருங்கள், 9ன்னு கொடுத்து பாருங்கள், 10ன்னு கொடுத்து பாருங்கள், 11ன்னு கொடுத்து பாருங்கள். இப்போ என்னோடய வேல்யூ எனக்கு வந்து 8ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, 2⁻7 - 8 - 1 அப்படின்னும் போது எனக்கு 2⁻7 சொல்லிட்டு வந்து கிடைக்கும். அப்போ 2/7னா அப்போ 2 நான் ஒரு 7 முறை மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 128 வந்துடுச்சு அப்படின்னா ஸோ நான் n = 8ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ இது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த 128 இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு நீங்கள் ஃபேக்டரைஸ் மெத்தடில் யூஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ 128ன்னு போய்ட்டு அது 2 வந்து அப்படியே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ எவ்வளோ 2 வருதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை விட டைரெக்டாக நீங்கள் ஆப்ஷன் வச்சு n-க்கு வேல்யூ கொடுத்து அதை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் வருதா இல்லையான்றதை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா n = 8.
ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த 128க்கு நான் 2 பவர் ஆஃப் வந்து 7 சொல்லிட்டு எழுதிடுறேன். ஏன்னா அதை 2 ஒரு 7 முறை நீங்கள் பெருக்குனீங்கன்னா 128 தான் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் 2 பவர் ஆஃப் n-1 இருக்குதுங்க இல்லையா? ஸோ அடிமானம் சமமாக இருக்குது அப்படின்னும் போது அடுக்க நான் வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறேன். n-1 ஈக்குவல் டு 7. இப்போ அந்த 1 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 7 + 1 8 மாறிடுமா? அப்போ n ஈக்குவல் டு 8. ஸோ இதில் இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். 2, 4, 8, 16 அப் டு 1024 என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ அதே மாதிரி தான் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ tn ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் ஆஃப் n-1 அந்த ஃபார்முலா தான். முதல் உறுப்பு வந்து 2, இது பெருக்கு தொடர் வரிசை இல்லைன்னு இவங்க சொல்லலை, அதனால் நாம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இரண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு போட்டோம்னா 2ன்னு வந்துடும். அதுக்கப்புறமா மூன்றாவது உறுப்பு டிவைடட் பை இரண்டாவது உறுப்புன்னு போட்டோம் அப்படின்னாலுமே அதுக்கு 2ன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆன்சரு. அப்போ இது வந்து 2 × 2 மல்டிபிள் ஆக்கிக்கிட்டே போகுது. அப்போ இது வந்து ஜிபின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ டிஎன் வந்து வேல்யூ அவனே கொடுத்துட்டான் 1024ன்னு சொல்லிட்டு. இப்போ டேரெக்டாக ஃபார்முலாக்கு போய் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுமா? டிஎனோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1024 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ பார்த்தோன்னா 2, ஆரோட வேல்யூ 2 தான். பவர் ஆஃப் n-1 ஏன்னா என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ இது 2ஆல் அடித்தோம்னா இங்கே 512ன்னு வந்துடும். இங்கே 2 பவர் ஆஃப் n-1. இப்போ இந்த 512 2 நடுக்காக எழுத முடியுமா? ஸோ நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா எழுதலாம். இல்லாட்டி இங்கே 2 பவர் ஆஃப் n இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 2 பவர் ஆஃப் n 2 பவர் ஆஃப் 8 2 நடுக்கு இப்போ 8ன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்கணும். 2 நடுக்கு இப்போ 8ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 2 பவர் ஆஃப் 5 × 2 பவர் ஆஃப் 3 சொல்லிட்டு நான் பிரிக்கலாம். எனக்கு 2 பவர் ஆஃப் 5 32ன்னு தெரியும். 2 பவர் ஆஃப் வந்து 3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8ன்னு தெரியும். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு 356ன்னு சொல்லிட்டு வருது. ஆனால் நமக்கு 512 வரணும். அப்போ இதை விட பெரிய வேல்யூவாக தான் வேணும். சரி, இப்போ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு வேல்யூ போய் பார்ப்போமா? 2 பவர் ஆஃப் 9. அப்போ 2 பவர் ஆஃப் 56 இன்ட்டு ஒரு 2 மட்டும் எக்ஸ்ட்ரா பெருக்கினா போதும் இல்லையா? ஆல்ரெடி 8க்கு வேல்யூ தெரியும். ஸோ இப்போ 9க்குன்னும் போது ஒரு 2 எக்ஸ்ட்ரா பெருக்கிடுவோம். பெருக்கிட்டோம்னா நமக்கு 512ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்போ என்னோட வேல்யூ நான் வந்து 9ன்னு கொடுத்தா மட்டும் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் ஆஃப் 9ன்னு எழுதுகிறேன். அந்த 512ன்றது என்ன இப்போ கண்டுபிடிச்சிட்டு நம்ம 2 பவர் ஆஃப் 9 தான் 512ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து 2 பவர் ஆஃப் 9 ஈக்குவல் டு 2 பவர் ஆஃப் n-1. பேஸ் வந்து பேஸ் வந்து சமமாக இருக்குது அப்படின்னா பவர் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். n-1 ஈக்குவல் டு 9. அப்போ n ஈக்குவல் டு 10. 512 நம்மளால் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை விட நமக்கு ஆப்ஷனில் 4 நம்பர் தான் இருக்க போகுது. அந்த 4 நம்பரை கொஞ்சம் ஆர்டராக 2 நடுக்காக எழுத போகிறோம். 2 நடுக்காக எழுதி அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா ஸோ ஈஸியாக எனக்கு இந்த நம்பர் தான் இருக்க போகுதுன்னு கெஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு 1 + 4 + 16 அப் டு வந்து பார்த்தீங்கன்னா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் வந்து 1365ன்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி சம்மு தான். இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா அது வந்து உறுப்புகள் தான் கேட்டிருந்தாங்க, எத்தனை உறுப்புகள்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கூட்டினால் அப்படின்னும் பொழுது இங்கே ஒரு வார்த்தை வருது. கூட்டினால் அப்படின்னாலுமே நமக்கு எஸ்என்னுக்கு போய் ஆகணும். இந்த சமூக பாருங்கள், என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை தான் கேட்டிருப்பாங்க. அங்கே எங்கேயுமே கூடுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்திருக்காது. ஆனால் இந்த ஏபிஜிபியை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த சென்டென்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிற விஷயத்து மட்டும்தான். எங்கேயாச்சும் கூடுதல் அப்படின்னு இருக்குதுனாலுமே நம்ம வந்து அந்த எஸ்என் இங்கே யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏஎன் வந்து பார்த்தீங்கன்னா இது சரி, அது எஸ்என் வரக்கூடாது, ஏஎன்னு சொல்லிட்டு வரணும். ரெண்டும் ஒன்று தான் ஆகும். முதல்ல கூடுதலாக இந்த ஃபார்முலா வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இங்கே ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் ஆஃப் n-1 டிவைட் பை ஆர் மைனஸ் ஆஃப் 1. ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு எவ்வளோ? ஏ. பொது விகிதம் பாருங்கள், 4 டிவைட் பை 1 அப்படின்னும் பொழுது ஸோ ஆர் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ 1 விட பெருசாக இருக்கா? அப்போ 1 விட பெருசாக இருக்குது அப்படின்னும் பொழுது ஏ இன்ட்டு ஆர் பவர் ஆஃப் n-1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. 6 விட 1 விட 6 சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வேறு வித ஃபார்முலா இருக்குது. அதை அப்படியே மாற்றி எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ என்னோட வேல்யூ அவன் நம்ம கொடுத்துட்டான் கொஸ்டினில் 1365ன்னு சொல்லியாச்சு. அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிங்க. ஏவோட வேல்யூ 1ன்னு எழுதிக்கிங்க. ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு தெரியும். என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா எத்தனை உறுப்புகள் கூடுதல் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன தெரியாது, என்ன அப்படியே வச்சுப்போம். -1 டிவைடட் பை 4 -1. ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 4n இஸ் ஈக்குவல் டு 4 பவர் ஆஃப் 6ன்னு சொல்லிட்டு வரும்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 பவர் ஆஃப் n மைனஸ் 1 அப்படியே இருக்கும். 4ல் 1 போச்சுன்னா 3ன்னு சொல்லிட்டு வந்துருமா. அந்த 1365 கூட இந்த 3 எடுத்து போய்ட்டு பெருக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடச்சிருமா. இப்போ 4 பவர் ஆஃப் n மைனஸ் 1ன்னு இருக்கும். அந்த மைனஸ் 1 அந்த நம்ம பெருக்கணும் இல்லையா ஒரு வேல்யூவை அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு இதை ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ 4 பவர் ஆஃப் n = சம் அமௌண்ட்டுன்னு வரும். இப்போ 4 பவர் ஆஃப் n, இப்போ எனக்கு அந்த அமௌண்ட் வந்து 4 அடுக்காக எழுதணும். அப்படி எழுத தெரிஞ்சால் பரவாயில்லை, அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கோங்க. 4க்கு 5ன்னு கொடுத்து வந்து செக் பண்ணி பாருங்கள். 4 ஒரு 5 முறை எழுதி பெருக்கி பாருங்கள். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு இந்த அமௌண்ட்டுன்னு வரணும். இங்கே 1365 இருக்குது இல்லையா, அங்கே வந்து 3 பேருக்குன்னா ஒரு அமௌண்ட் ஒன்று வரும்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அது வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லை வரலன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 6 இந்தமாரி 4 3 ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூன்றது கரெக்டாக வரும். ஸோ இங்கே நம்ம பெருக்கணும் அப்படின்னா 4 பவர் n = 4 பவர் ஆஃப் 6 தான் வருது. பேஸ் ஈக்குவல் அப்படின்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். n = வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 6 தான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2022 குரூப் 4ல் ஜிபியிலிருந்து கேட்ட கொஸ்டின் இது தான். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் ரூபாய் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு? ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு வந்துடுவோமா இதை. ஸோ முதல் ஆண்டில் சேமித்தது எவ்வளோன்னு தெரியல, அப்போ A = எவ்வளோன்னு தெரியாது. 6 ஆண்டுகளில் ஒரு அமௌண்ட் சேர்க்கிறாரு, அப்போ n = 6ன்னு தெரியும். அந்த அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ அதுதான் வந்து SN = 7875 தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் அப்படின்னும் பொழுது மொதல் வருஷம் வந்து பாதி சேமிக்கிறாருன்னும் பொழுது அடுத்த வருஷம் வந்து பார்த்தோன்னா அதில் பாதி, அப்போ அதுக்கு அடுத்த வருஷம்னாவது அதில் பாதி. அப்போ இது வந்து பாதியாக குறைஞ்சிக்கினே வருது, ஆட் ஆகிக்கிட்டே போகலை. அப்போ வந்து குறைஞ்சிக்கினே வருதுன்னும் பொழுது அப்போ 1/2 வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வராங்க, இதில் ஆஃப்னு சொல்லிவிட்டு. அப்போது இது வந்து ஜிபி அப்படின்றது நமக்கு ஐடியா வரணும். ஸோ அப்போ R = 1/2 இந்தமாரி வந்து பாதியாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஜிபியாக தான் இருக்கும். R = 1/2. ஸோ இப்போ டைரெக்டாக ஃபார்முலாக்கு போய்டுவோமா. SN = A × 1 - R பவர் ஆஃப் n. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு A × R பவர் ஆஃப் n - 1 தானே ஃபார்முலா போடுவோம். இங்கே 1 - R பவர் ஆஃப் n போட்டுக்கிறேன். ஏன்னா ஆரோட வேல்யூ பாருங்கள் 1 விட கம்மியாக தான் இருக்குது. அது கேன்சல் பண்ணுங்களேன், பண்ணிங்கன்னா 0.5 வருமா. 1/2 கேன்சல் பண்ணால் 0.5 வரும். அப்போ 1 விட 0.5 கம்மி தானே. அப்போ 1 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபார்மேட் வந்து பார்த்தோன்னா A × 1 - R பவர் ஆஃப் n / 1 - R. SNோட வேல்யூ 7875 ஈக்குவல் முதல் உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே வச்சுப்போம். 1 - ஆரோட வேல்யூ பார்த்தோன்னா 1/2 ஹோல் பவர் ஆஃப் 6. ஏன்னா எண்ணுக்கு 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1 - 1/2. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அந்த அடியில் பாருங்களேன் 1 - 1/2 அங்கே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 - 1, அப்போ மறுபடியும் ரிமைனிங் வந்து 1/2ன்னு வந்துருக்குமா. அந்த 1/2 வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து 7875 / 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இங்கே A × 1 - 1/2 அப்படியே எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த 2 பவர் ஆஃப் R இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல அந்த 2 பவர் ஆஃப் Rக்கு வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ 2 வந்து ஒரு 6 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 64ன்னு வந்துடும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 64 - 1 / 64 வந்துடும். ஸோ இப்போ 64 1 போச்சுன்னா 63/64 இருக்கும். இப்போ 2 பக்கமும் அடிச்சிங்க அப்படின்னா A = 32 × 125 சொல்லிட்டு வரும். ஸோ அதை பெருக்கிட்டிங்க அப்படின்னா 4000 சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான் இந்த சம்முக்கான ஆன்சரு. இதில் பொறுத்தவரை நீங்கள் அந்த பெருக்கிறதுல தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஆனால் இந்த சம்மு மட்டுமே இதுக்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் நான் இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டல எத்தனை முறை கேட்டிருக்காங்கன்னு. இது மட்டுமே குறைஞ்சது ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்து பாருங்கள் இதே சம்மு கண்டினியூஸாக ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ குரூப் 4ல் கேட்கறதுக்கு முன்னாடியுமே இந்த சம்மு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ன்றது 4000. நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பிய தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசாக அளிக்க முன் வந்தார். முதல் நாள் 2 ஆப்பிள்களும், 2வது நாள் 4 ஆப்பிள்களும், 3வது நாள் 8 ஆப்பிள்களும், 4ஆம் நாள் 16 ஆப்பிள்களும் எனுமாறு 10 நாட்கள் அளித்தார் எனில் 10 நாட்கள் முடிவில் அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்கள் எவ்வளோ? ஸோ நமக்கு அந்த மொத்த ஆப்பிள்கள் SN எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஆனால் 10 நாள் n = 10ன்னு கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி பாருங்களேன், இது 2 4 அப்புறமா வந்து இப்போ பாருங்கள் 2 × 2 பெருக்குனிங்கன்னா 4, மறுபடியும் 4 × 2 8, அப்போ 8 × 2 16. அப்போ ஒவ்வொரு டேர்மாக கூட 2ன்றது மல்டிபிள் ஆகிக்கினே வருது, ஆட் ஆகிக்கிட்டே வரல. ஸோ அப்படியே நம்ம இது வந்து ஜிபி தான்.
இல்லைனாலும் உங்களுக்கு பொது விகிதம் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட் தெரியும் இல்லையா? ஸோ கொடுத்த முதல் நாள் 2, அதுக்கடுத்த நாள் 4 ஆப்பிள், அப்புறமா 8 ஆப்பிள், 16 ஆப்பிள். இப்போ நமக்கு பொது விகிதம்னா தெரியும் இல்லையா? 4/2 கேன்சல் பண்ணிங்க 2ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்புறம் 8/4 போட்டாலும் கேன்சல் பண்ணால் 2ன்னு வரப்போகுது. ஸோ பொது விகிதம் 2 2 மல்டிபிள் ஆகிட்டே வருது. முதல் உறுப்பு a = 2, பொது விகிதம் r = 2, n = 10 தெரிஞ்சு போச்சு. Sn = a × r⁻n−1, ஏன்னா r ஓட வேல்யூ 1 விட பெருசாக இருக்குது. அப்படின்னும் போது a × r⁻n−1 / r−1. ஸோ இப்போ டேரெக்டாக ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டிட் பண்ணிவிடுவோமா? ஏவோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 2, பவரை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 10, -1 அப்படியே இருக்கட்டும், 2 - 1. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ல் 1 போச்சுன்னா 1 தான், அது தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க கீழே. அப்போ 2 × 2^10க்கு வந்து வேல்யூ நீங்கள் முதல்ல எழுதுங்க. 2 ஒரு 10 முறை எழுதி பெருக்கிட்டிங்க அப்படின்னா 1023 வந்துடும். 1024 வந்துடும். அந்த 1024லேருந்து 1 கழிச்சிங்கன்னா தான் 1023 வந்துடும். இப்போ அந்த 1023 × ஒரு 2 பெருக்கிட்டிங்க அப்படின்னா 2046ன்னு சொல்லிட்டு வந்துடும். முதல் உறுப்பு 2 எனவும் 6வது உறுப்பு 486 என்றவாறும் அமைந்த பெருக்குத் தொடரின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. முதல் உறுப்பு கொடுத்துட்டான், 6வது உறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதுவும் இல்லாமல் இது பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான். முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கானா. ஸோ அப்போ நம்ம இது வந்து கடைசியாக பார்த்துப்போம் இந்த முதல் 6 உறுப்புகள்ன்றது. அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறது எழுதிப்போம். a = 2, t6, அதாவது 6வது உறுப்பு தான் நமக்கு 486ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ a × r⁻5 = 486. ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ன்னு தெரியும், × r⁻5 அப்படியே இருக்கட்டும். இப்போ 2ஆல் அதை அடிச்சிங்க அப்படின்னா 243 வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக தான் வந்து அந்த 243 சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். ஏன்னா ஆப்ஷனில் வச்சுலாம் நம்ம கொண்டு வர முடியாது. இங்கே எப்படி r⁻5ன்னு இருக்கோ அந்த 243 2^5 வருமா, இல்லை 3^5 வருமா, 4^5 வருமா அப்படின்ன மாரி நாம் தான் செக் பண்ணணும். பவர் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 6 தான். ஸோ இப்போ பார்த்தோம்னா 3^5 எழுதணும் பொழுது எனக்கு 243 வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 3^5ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சம்மில் சால்வ் பண்ணியிருக்கிறோம். அதனால் நமக்கு இது டைரெக்டாக தெரியும். ஸோ 3^5னா ஸோ மேலே பவர் வந்து ஈக்குவல் அப்படின்னும் போது பேஸ் வந்து நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஸோ r = 3. இப்போ எனக்கு ஆரோட வேல்யூவும் தெரிஞ்சிச்சு, முதல் உறுப்புமே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படின்னும் பொழுது அவங்க என்ன கேட்குறாங்க, முதல் 6 உறுப்புகளின் கூடுதல், 6 உறுப்புகளின் கூடுதல், அதுவும் பெருக்கு தொடர் வரிசையில் கூடுதல் அப்படின்னும் பொழுது அதுக்கான ஃபார்முலா வந்து a × r⁻n−1 / r−1. இப்போ டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அதில் சப்ஸ்டிட் பண்ணிவிடுமா? ஏவோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 3, எண்ணுக்கு வந்து அவனே சொல்லி கொடுத்துடாச்சு. கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா 6 உறுப்புகள் கூட்டினால், அப்போ எண் வந்து 6 -1 அப்படியே இருக்கட்டும், /3 - 1. ஸோ இது அப்படியே நீங்கள் 3ல் 1 போச்சுன்னா 2ன்னு வந்துடும். அந்த 2க்கு 2 கேன்சலேஷன் ஆகிடும். 3^6 அது அப்படியே பெருக்கிட்டிங்க அப்படின்னா 729ன்னு சொல்லிட்டு வரும். 729ல் ஒரு 1 போச்சு அப்படின்னா 728ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதான் நம்ம SN வந்து பார்த்தோன்னா 728. ஸோ அடுத்து ஒரு சம்மு, a = 2^65 மற்றும் b = 2^64 + 2^63 + 2^62 அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 2^0 என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் பின்வருவனவற்றில் எது உண்மை? ஸோ ஆப்ஷன் வச்சு தான் இதுக்கு நம்ம எலிமினேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து ஸோ இந்தமாரி சம் வந்து கொஞ்சம் நிறைய டைம்ஸ் தான் இது ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணல, ஆனால் இது ரிப்பீட்டடான சம்ஸ் தான் இது. ஸோ இப்போ இது a = 2^6 கொடுத்துருக்காங்களா, அது அப்படியே எழுதிங்க. b = அது கொஞ்சம் ஏறு வரிசையில் எழுதிக்கலாமே, 2^0 2^1 அப் டு 2^64 வரைக்கும் எழுதிக்கிங்க. ஸோ இதில் இருந்து மட்டும் பிக்கு மட்டும் எடுத்து எழுதிப்போமே, அந்த ஒரு சீரீஸுக்கு மட்டும் முதல் உறுப்பு பார்த்தோம்னா ஸோ எனிதிங் பவர் 0 1ன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு சம்முக்கே சொல்லியிருப்போம். ஸோ அப்போ வந்து 2^0ன்றது அதனோட வேல்யூ பார்த்தோன்னா 1. ஸோ செகண்ட் உறுப்பு பார்த்தீங்கன்னா 2. ஸோ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 65ன்னு சொல்லிட்டு வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் எண் வந்து 65 உறுப்புகள் இருக்கும். ஏன்னா இது 1ன்னு ஆரம்பிக்கும் போது அங்கே 65ன்னு சொல்லிட்டு தான் வரணும். ஸோ அப்புறமா இதுக்கு கூடுதல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ SN = a × r⁻n−1 / r−1. ஏவோட வேல்யூ 1ன்னு தெரியும், ஆரோட வேல்யூ 2ன்னு தெரியும், என்னோட வேல்யூ 65 -1 / 2 - 1. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இப்போது அந்த 2 - 1னா 1 தான், அந்த 1 தான். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு, 2^6 - 1ன்னு சொல்லிட்டு நிற்குமா. நமக்கு இந்த 2^65 - 1 இதுதான் நமக்கு பிக்கு வேல்யூ. ஏன்னா நமக்கு பி சீரீஸுக்கு தானே இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி அதனுடைய கூடுதல் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் ஏக்கு வந்து பார்த்தோம்னா 2^65, பிக்கு வந்து பார்த்தோம்னா 2^65 - 1. அப்போ 2^65க்கு ஒரு வேல்யூ வரும், அதை விட ஒரு நம்பர் கம்மியாக தான் பிக்கு இருக்கும். அப்போ இதை நம்ம ஆப்ஷன் வச்சு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துருவோமா, ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம்.
பிக்கு வர வேல்யூவை விட ஒன்று வந்து ஏக்கு அதிகமாக இருக்கும். கரெக்டு தானுங்க? ஏன்னா இப்போ ஏக்கு வந்து பார்த்தோன்னா 10ன்னு வருதுன்னா அப்போ 10ல் 1 போனால் தான் 9, அதுதான் பிக்கு வரும். அப்போ ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் பாருங்கள், பி ஆனது ஏவை விட 1 அதிகமாக கிடையாது, ஏ தான் பிஐ விட பெருசு. அப்போ ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த சம்மு இம்பார்ட்டண்ட்டு, இதே சம்மு தான் ரிப்பீட்டட் ஆகும். ஸோ ஆன்சர் கூட அப்படியே தான் கேட்பாங்க, மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறைய சம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மார்க் பண்ணி காட்டிருப்போம். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் சம்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுக்கறதுக்கு காரணமே என்னென்னா, நீங்கள் அந்த சம்மு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நோக்கமும் ஒன்று, அதே நேரத்தில் அந்த சம்முக்கான எக்ஸாக்ட் ஆன்சரும் உங்கள் மெமரியில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் கொடுக்குறோம். ஏன்னா எக்ஸாமில் பொறுத்தவரை நமக்கு வந்து ரொம்ப டைம் தான், ஸ்பீடு தான் முக்கியம். ஏன்னா வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் டைப்பில் தான் வந்து சம்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப டைம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சம்முக்கு இது தான் ஆன்சர்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வேளை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரிப்பீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கொஸ்டின் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, ஒரு 10 செகண்ட்ஸில் அதுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ணிட்டு வரீங்கன்னா, அப்போ அந்த ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 1 நிமிஷம் வச்சுன்னா, அப்போ இன்னொரு கொஸ்டினுக்கு அந்த 1 நிமிஷம் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சால்வ் பண்ணலாம்ல, நிறைய சம்ஸுக்கு வேறு ஒரு சம்முக்கும் போய் சால்வ் பண்ணலாம்ல. ஸோ அதனால் மேக்ஸிமம் ரிப்பீட்டட் ஆகிற சம்ஸுக்குன்னா நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கூட மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். 8 + 88 ப்ளஸ் வந்து ஒரு 888 ப்ளஸ் அப் டு வந்து பார்த்தோன்னா என்னும் தொடரில் முதல் வந்து n உறுப்புகளின் கூடுதல் கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபியை ஜிபின்னு செக் பண்ணணும். ஏபி அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தோன்னா ஸோ பெருக்கினீங்கன்னா 11ன்னு வருமா. ஸோ 88/8 அடித்தோம்னா 11 வரும். அப்புறமா 888/88 போட்டனால 11 வரும். ஸோ இது வந்து ஜிபி தான். ஸோ ஆனால் இங்கே ஆப்ஷன் பாருங்களேன், ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ சொல்யூஷனுமே வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த 8 மட்டும் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா 1 + 11 + வந்து 111 ப்ளஸ் அப்டுன்னு போய்கிட்டே இருக்குமா. ஸோ அப்புறமா இப்போ மேலேயும் கீழே என்ன பண்ணுங்கள், 9ஆல் பெருக்குங்க. 9ஆல் பெருக்கி அப்புறமா 9 மட்டும் வெளியே எடுத்துருங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 9 + 99 + 99 999 இருக்குமா. ஸோ இப்போ இந்த 9ன்றது எப்படி எழுதலாம், 10 - 1 ப்ளஸ் 100 - 1 1000 - 1ன்னு எழுதலாமா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் வரத்துக்காகோசம் நம்ம இந்த சம்மை இந்த மாதிரி மாற்றிட்டே வரோம். ஸோ இது மாதிரி நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் வந்து நிறைய சம்ஸை சால்வ் பண்ணுவோம். ஸோ அங்கே இது வந்து ஏன்னா அங்கே சிம்பிளிஃபிகேஷனில் போகும்பொழுது அது எதுவும் ஏபிஜிபின்னு இருக்காது, ஜென்ரல் சீரிஸாக இருக்கிறதுனால அந்த சம்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு டைப். இது அங்கே நிறைய சம்ஸ் இருக்குது, அங்கே இதே மாதிரி நிறைய சால்வ் பண்ணுவோம். ஸோ 8/9 இன்ட்டு அந்த 10 - 1 100 - 1 100 1000 - 1 இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு வெளியே வச்சுக்கலாம். ஏன்னா என் டேர்ம்ஸ் வரப்போகுது இல்லையா, அதனால் -n. ஸோ இப்போ A = 10, R = வந்து பார்த்திங்கன்னா அதோட பொது வித்தியாசம் அந்த சீரீஸுக்கு மட்டும் பாருங்களேன், 10 100ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 100/10 அடித்தோம்னா 10 வந்துடுமா. ஸோ ஆக மொத்தத்தில் ஆரோட வேல்யூ 10. இப்போ டைரெக்டாக SNக்கு சப்ஸ்டிட் பண்ணிவிடுவோமா. ஸோ அந்த 8/9 அப்படியே இருக்கட்டும். ஏவோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 10 பவர் ஆஃப் n - 1 10 - 1. ஸோ 10 - 1 போச்சுன்னா 9 வந்துடுமா. ஸோ அந்த 8/9ன்றது அந்த எண்ணுக்குமே பொதுவானது தானே. ஏன்னா ப்ராக்கெட்டு பாருங்கள், வெளியே ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. அப்படின்னும் போது இந்த சீரீஸுக்குமே 8/9 வரும், அந்த எண்ணுக்குமே 8/9 வரும். ஸோ உள்ள தள்ளி பெருக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 8/9 இங்கே கீழே ஒரு 9 இருக்குதுங்களா, அதை பெருக்கினீங்க அப்படின்னா 81ன்னு மாறுமா. 9 × 9 81. அப்போ 80 டிவைடட் பை 81 இன்ட்டு 10 பவர் ஆஃப் n -1 மைனஸ் ஆஃப் 8/9 இன்ட்டு n. ஸோ இதான் ஆன்சரு. ஸோ நமக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ அப்புறமா 1 + 6 + 6 ஸ்கொயரு ப்ளஸ் வந்து அப் டு 6 பவர் ஆஃப் n > 5000 என்றவாறு அமையும் மிகச்சிறிய மிக முழு எண் காண்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம ஏபிஆர் ஜிபிஆன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து +5 ஆட் பண்ணிங்கன்னா 6ன்னு வந்துடும். ஸோ இது வந்து ஏபி கிடையாது. அப்போ ஜிபிஆன்னு பார்த்தோம்னா 6/1னா 6, 36/6னாலும் 6ன்னு வந்துடும். அப்போ இது ஜிபி தான். ஸோ அப்போ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா n தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து இதனுடைய கூடுதல் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். Sn = A × R பவர் ஆஃப் n - 1 டிவைட் பை R - 1 தெரியும். இப்போ வந்து பார்த்தோம்னா ஏக்கு வந்து 1 தெரியும், ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 பவர் ஆஃப் n வந்து தெரியாது. ஏன்னா என்ன தான் கேட்குறாங்க. -1 டிவைட் பை 6 - 1 கிரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 அப்படியே கொஷின் இருக்கிற மாதிரி போட்டுங்க. அங்கே கிரேட்டர் போட்டாலும் ஒன்று தான், இல்லை ஈக்குவல்னு போட்டாலும் ஒன்று தான். கொஷின் இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 பவர் ஆஃப் n - 1 இருக்கட்டும். 6ல் 1 போச்சுன்னா 5, அந்த 5000 கூட அந்த 5 பெருக்கினீங்கன்னா 25,000ன்றது மாறிடும். ஸோ 6 பவர் ஆஃப் n அப்படியே இருக்கட்டும். அந்த -1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டு +1 மாறிடும். 25,000 + 1னா 25,001 வந்துடுமா.
இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிட்டே வாங்க. ஆரோட வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணால் அது 25,000 பெருசாக இருக்கும். அதான் நமக்கு தேவையான கொஸ்டின். இப்போ ஆரோட வேல்யூ நான் 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு 7776ன்னு சொல்லிட்டு வருது. ஆனால் ஆரோட வேல்யூ வந்து என்னோட வேல்யூ வந்து நான் 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 46,656ன்னு சொல்லிட்டு வருது. அப்போது எனக்கு என்னோட வேல்யூ 5ன்னு கொடுத்தேன்னா அது 25,000 கம்மியாகுது. என்னோட வேல்யூ 6ன்னு கொடுத்தேன்னா அது 25,000 பெருசாக இருக்குது. அப்போ இது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். அப்போ 40,656ன்றது 25,000 பெருசு. அப்போ எண்ணுக்கு 6ன்னு கொடுக்கும்போது தான் அந்த வேல்யூ விட எனக்கு பெருசாக வருது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்னு பார்க்கும்போது n = 6. அடுத்த டைப் 4ல் வந்து பாருங்கள் ஒரு சில சம்ஸ் பார்க்கலாம். 16 - 48 + ஒரு 144 - ஒரு 432 அப் டு வந்து என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல். ஸோ இந்தமாரி பெருக்குத்தொடர் வரிசை முடிவுறா உறுப்புகள் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. a/1 - 6 அவ்வளோதான். ஜஸ்ட் சின்ன ஃபார்முலா தான் இது. ஸோ அதேமாரி அதில் முதல் உறுப்பு எவ்வளோ 16, பொது விகிதம் r = பார்த்தீங்கன்னா -48/16 கேன்சல் பண்ணிங்கன்னா -3 வந்துடும். அப்படியே எடுத்து டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். முதல் உறுப்பு ஏன்னா 16 1 மைனஸ் 6க்கு ஒரு -3 இருக்குது. ஸோ இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 + 4னா 1 + 3 அப்படின்னா 4ன்னு வந்துடுமா. அப்போ 16/4 எப்படியா அடிச்சிங்கன்னா 4ன்னு சொல்லிட்டு வந்துடுமா. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஒரு இந்தமாரி மைனஸு ப்ளஸ் கொடுத்துட்டு முடிவுறா உறுப்புகள் கூடுதல் அப்படின்னா a/1 - 6 அவ்வளோதான். ஸோ பின்வரும் முடிவிலி தொடரின் கூடுதல் காண்க. முடிவிலி எல்லாம் ஒன்று தான். a/1 - 6 அவ்வளோதான் ஃபார்முலா. ஏவோட வேல்யூ 108, ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1/3. ஸோ அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும் 108. இது கொஞ்சம் 3 கிராஸ் மல்டிபிள் பண்ணால், ஏன்னா 3ல் 1 போச்சு அப்படின்னா 2/3 வந்துடும். அந்த 3 வந்து பார்த்திங்கன்னா மேலே பெருக்கல் வந்துடுமா. ஸோ வந்து 108 × 3 / 2. ஸோ 108 2ஆல் அடிச்சிங்கன்னா 54 வந்துடுமா. ஸோ 54 × 3 பேருக்குன்னா 162ன்னு சொல்லிட்டு வந்துடும் ஆன்சரு. ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு -1 < 6 < 1 எனில் முடிவிலி வரை பெருக்கு தொடரின் கூடுதல் கேட்குறாங்களா. ஸோ அந்த லிமிட் கூட விட்டுருங்க. முடிவிலி வரை பெருக்கு தொடரின் கூடுதல் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னது, a/1 - 6. ஸோ ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டாங்க. a1 = -1 மற்றும் an = an - 1 / n + 2 n > 1 n belongs to n எனில் வந்து a2, a3 காண்க. ஸோ a2க்கும் a3க்கும் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கப்புறம் எண்ணுக்கு வந்து 3ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எண்ணுக்கு நான் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன்னா a2 - 1 / 2 + 2ன்னு வந்துருமா. a1 / 4ன்னு வந்துடும். ஏன்னா a2 - 1 அப்படின்னும் பொழுது a1 / 4ன்னு வந்துடுமா. a2ல் ஒரு 1 போச்சுன்னா வந்து, ஏன்னா n -1ன்னும் போது அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1 ஆகிடும்ல. அப்போ a1/4ன்னு வந்துடுமா. a1ஓட வேல்யூ நம்ம கொஷின்லேயே இருக்குது -1. அப்போ -1/4 ஃபஸ்ட்டு ஒனுக்கு. அப்போ a3ன்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா a3 - 1 / 3 + ஒரு 2னா 5ன்னு வந்துடுமா. a2க்கான வேல்யூ என்னது -1/4 வந்துச்சா. இப்போ அந்த 5ன்றது இங்கே 4 பெருக்கல 4 வந்துடும். ஏன்னா இங்கே 5க்கு கீழே 1ன்னு இருக்குது. அதை நான் பெருக்கல் எழுதுனேன் அப்படின்னா 1/5ன்னு சொல்லிட்டு எழுதுவேன். இப்போ -1/20ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடும். ஸோ -1/4 -1/20 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டியில் இருக்குது பாருங்கள். ஸோ இன்னொரு சம்மு, ஒரு தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா an = n + 2/2n + 3 எனில் வந்து பார்த்தீங்கன்னா a9 காண்க. ஸோ 9வது உறுப்பு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு எனக்கு பதில் இப்போ 9ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். ஸோ 9 இப்போ a9க்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் அந்த கூடுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை இடம்பெறலை. அதனால் உறுப்புகள் அப்படின்னு கேட்குற போது டைரெக்டாக நம்ம இப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆனால் கூடுதல்ன்னும் பொழுது அதுக்கு முன் உறுப்பெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே டைரெக்டாக சம்முக்கு வந்துடும். a9 = n வந்து 9ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 9 + ஒரு 2 / 9 × ஒரு 2 18 + ஒரு 3 இதை ஆட் பண்ணிங்கன்னா 11/21ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக டைப் 5ல் ஒரு சில சம்ஸ் பார்ப்போம். x + 6, x + 12 மற்றும் x + 15 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் x-இன் மதிப்பை காண்க. x + 6, x + 12, x + 15 இது வந்து பார்த்தோன்னா தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் எக்ஸோட மதிப்பு தானே கேட்குறாங்க. அது பெருக்குத்தொடர் வரிசையில் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் அப்படின்னா அதுவுமே கொஸ்டினில் கொடுத்தாச்சு. ஸோ இது பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா நமக்கு பொது விகிதம் முதல்ல செக் பண்ணிட்டோம். t2/t1 = t3/t2. ஸோ t2 வந்து பார்த்தோன்னா x + 2, x + 12 வந்து x + 6 = t3யோட வேல்யூ பார்த்தோம்னா x + 15 x + 12. ஸோ ரெண்டு பக்கமும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அப்படியே நீங்கள் உள்ள தள்ளி எக்ஸுக்கும் அப்படியே எக்ஸ் எடுத்து போய்ட்டு எக்ஸுக்கும் ப்ளஸ் 12க்கும் அப்படியே பெருக்கிட்டுங்க. 12 எடுத்து போய்ட்டு ரெண்டு பக்கம் தள்ளி பெருக்கிட்டு ரெண்டு பக்கமும் ஒரே சைனாக இருக்கிறது கொண்டு வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் =
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -18ன்னு சொல்லிட்டு வரும் இந்த சம்முக்கு. ஸோ அடுத்ததாக இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். -2/7, எக்ஸ் -7/2 ஒரு பெருக்குத்தொடர் எண்ணில் எக்ஸின் மதிப்பு மட்டும் கேட்குறாங்களா. ஸோ இது பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படின்னா நான் வந்து பொது விகிதத்துக்கு போய் ஆகணும். அப்போ இரண்டாவது உறுப்பு டிவைட் பை முதல் உறுப்பு ஈக்குவல் டு மூன்றாவது உறுப்பு டிவைட் பை இரண்டாவது உறுப்பு. எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் பை -2/7 ஈக்குவல் டு மூன்றாவது உறுப்பு எவ்வளோ -7/2 டிவைடட் பை இரண்டாவது உறுப்பு எக்ஸு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸ் இன்ட்டு -7/2ன்னு வரும். இங்கே -7/2 இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வருமா. அப்புறம் வந்து எக்ஸு கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எக்ஸு ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. இந்த -7/2 இன்ட்டு -2/7 ஒரு பக்கமாக கொண்டு போயிடுங்க. ஏன்னா ஈக்குவல் தானே இருக்குது. ஸோ கொண்டு போயிட்டுங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயராக மாறிடுமா. அப்போ x² ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா +1ன்னு வந்து நிற்கும். இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1ன்னு வரும். ஆனால் எப்போவுமே ரூட்லேருந்து ஒரு வேல்யூ வருது அப்படின்னா அது +or-1ன்னு சொல்லிட்டு தான் எழுதுவோம். இங்கே பாருங்கள் கொஸ்டினில் +1ன்னு இருக்குது, +or-1ன்னு இருக்குது. மேக்ஸிமம் ரூட்லேருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா +or-1 தான் கொடுக்கணும் ஆன்சர். அதுதான் கரெக்டான ஆன்சர் எப்போவுமே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் +or-1. x, 2x + 2, 3x + 3 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இருப்பின் 11x, 22x + 22 33x + 33 என்ற தொடர் வரிசையானது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாக இல்லை கூட்டுத்தொடர் வரிசைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை அப்படியே நீங்கள் 11 பெருக்கி பாருங்களேன். 11, 22, 33, 33. ஸோ அப்போ வந்து அது ஜஸ்ட்டு 11 மட்டும் பெருக்கியிருக்காங்க, அவ்வளோதான். அது ஜிபி அப்படின்னா இதுவுமே ஜிபியாக தான் இருக்க போகுது. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் பெருக்குத்தொகை வந்து பார்த்தோன்னா 625 எனில் முதல் உறுப்பை காண்க. இது அடுத்தடுத்த 4 உறுப்புகள் அப்படின்னும் பொழுது ஒரு பெருக்குத்தொடர் வரிசைக்கான சீரிஸ் நமக்கு தெரிஞ்சாகணும். ஏ, ஏஆர், AR², AR³ ஸோ அப்டு வந்து பார்த்தோன்னா போய்கிட்டே இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு தெரியல அந்த சீரிஸ் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு டிஎனுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, A × r⁻n-1. ஸோ என்னுக்கு 1ன்னு கொடுங்க, A × r⁻0ன்னு சொல்லிட்டு மாறுமா. ஸோ r⁻0ன்றது 1 தானே. அப்போ ஏ கிடைக்கும். அப்புறமா 2ன்னு கொடுத்துங்க, AR கிடைக்கும். 3ன்னு கொடுத்தீங்கன்னா AR² கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த 4 உறுப்புகள்னு சொல்லிட்டோம் பெருக்கு தொடரில். A, AR, AR², AR³ 4 உறுப்பு மட்டும் எடுத்து எழுதிட்டுமா. அதனுடைய பெருக்கு தொகை தான் 625ன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த 4த்தையும் பெருக்கி ஈக்குவல் டு 625ன்னு போடுங்க. r = 1ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆருக்கு நம்ம 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போது A⁴ சொல்லிட்டு இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு நம்பரில் பவர்லேருந்து 4ன்னு சொல்லிட்டு வந்தாகணும். 2⁴ போட்டோம்னா 625 வருமா. ஸோ 625 மேக்ஸிமம் 5ஆயிரப்பட்டில் தான் வரும். அப்போ 5⁻5ன்னு சொல்லி கொடுங்க, 5⁻4ன்னு சொல்லி கொடுங்க. 5⁻4ன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா 625ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா 5 × 5 25. அப்போ 25 × 25 625ங்களா. அப்போ 5⁻4ன்னு கொடுத்தா தான் நமக்கு 625ன்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா பவர் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாமா. அப்போ A = 5. ஸோ அடுத்த ஒரு சம்மு. பொது விகிதம் மிகை எண்ணாக இருக்கும் பொழுது ஒரு பெருக்குத் தொடரில் 4 உறுப்புகள் உள்ளன. முதல் 2 உறுப்புகளின் கூடுதல் 12 மற்றும் அதன் கடைசி 2 உறுப்புகளின் கூடுதல் 108 எனில் அத்தொடரை காண்க. ஸோ ஒரு பெருக்குத்தொடர் வரிசை 4 உறுப்புகள்னு சொல்லிட்டான். முதல் 2 உறுப்புகள் கூடுதல்னு சொல்லிட்டான், அடுத்த 2 உறுப்புகள் கூடுதல்ன்ட்டான். அப்போ அந்த 4 உறுப்புகள் அப்படின்னும் பொழுது A, AR, AR², AR³ முதல் 2 உறுப்புகள் கூடுதல்னா அப்போ A + AR = 12. கடைசி 2 உறுப்புகள் கூடுதல்னா AR² + AR³ = 108. ஸோ இதுலேருந்து காமனாக ஒரு டேர்ம்ஸ் மட்டும் வெளியிடுங்களேன். A காமனாக இருக்கா ஃபஸ்ட்டில் வெளியெடுத்துட்டோம்னா 1 + R = 12 வந்துடுமா. இதில் AR² காமன் ஆகுது, அதை வெளியெடுத்துட்டோம்னா 1 + R² R = 108ன்னு சொல்லிட்டு இருக்குமா. இப்போ என்ன பண்ணுங்கள், பெருசு மேலே எழுதுங்க, கீழே சின்னது எழுதுங்க. அப்படியே கேன்சலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து R = 3 சொல்லி கிடைக்கும். R² = 9ன்னு வரும். அது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3 சொல்லிட்டு வந்துடும். இப்போ R நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த R எடுத்து போய் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி A கண்டுபிடிங்க. நான் சின்ன ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கிறதுனால ஸோ அங்கே எடுத்து போய்ட்டு ஆரோட வேல்யூ 3ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து அந்த பெருக்கு தொடர் வரிசையுடைய சீரீஸ் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ முதல் உறுப்பு வந்து 3 அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போக போகுது. R வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆகிட்டே ஃபஸ்ட்டு வந்து A எழுதுங்க, அப்புறமா A கூட 3ன்றது மல்டிபிள் ஆகிட்டே வாங்க. ஸோ 3 அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 3 × 1 3 9, 9 × 1 3 27, 27 × 1 3 81 அப்படின்ற மாதிரி மல்டிபிள் ஆகிட்டே போகும். ஸோ அவ்வளோதான், நம்ம பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நம்ம நம்பர்ஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில சம்ஸ் போய் பார்ப்போம்.